தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி விஜயனுடைய பரம ரசிகையா இருந்து விஜய்க்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருந்த கோயம்புத்தூரை சார்ந்த வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பெண் என்னை மேடை ஏற்றலை, என்னை மதிக்கலை. தளபதி கோயம்புத்தூருக்கு வந்தபோது எனக்கு அழைப்பு கூட கொடுக்கல. பெண்களை முன்னேற்ற விட மாட்டிருக்காங்க, பெண்களை புறக்கணிக்கிறாங்க, இனிமேல் இந்த கட்சியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தில் எந்த பொறுப்பிலுமே இல்லாமல் ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்து இன்ஸ்டா பிரபலமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவங்க வெளியேறினாங்க. வெளியேறும்போது சமூக வலைதளங்களில் பெயரில் பேசும் பொருளாக மாறியது, எல்லா ஊடகங்களையும் செய்தியாக மாறியது. எனக்கு அவங்க இந்த கட்சிக்கு போவாங்க, அந்த கட்சிக்கு போகணும், அரசு புதுசாக பேசுகிறாங்க. அப்புறம் சரியாக 7வது நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மரியாதைக்குரிய தியாக தலைவர் சிறைமிண்ட சிங்கம் செந்தில் பாலாஜி தலைமையில் அவங்க திமுகவில் இணைகிறாங்க. திமுக மீது கடுமையான விமர்சனங்களை தமிழக வெற்றி கழகம் தொடங்கி அந்த ஒரு வருஷ காலத்திலே சோசியல் மீடியாவில் அதிகமாக வைத்தவரில் வைஷ்ணவியும் ஒருவர். அந்த வைஷ்ணவி திமுக போய் இணைகிறாங்க. கேட்டால் எங்கள் குடும்பமே திராவிட பாரம்பரியம், எங்கள் பரம்பரை திமுக பரம்பரை